மாட்டு வண்டியிலே. இளமதியும் மணவாளனும் தங்களது தாத்தாவுடன் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்குச் செல்ல திட்டமிட்டனர். சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா. வண்டியின் மீது வைக்கோலை பரப்பி மேலே வெள்ளை வேட்டியினை விரித்தார். துள்ளி குதித்தபடி ஏறி அமர்ந்தனர் இரு பிள்ளைகளும். ஜல் ஜல் என சத்தமிட்டவாறு வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது. சாலையின் இருமருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள். தாத்தா மாடுகளை விரட்டியபடி இனிமையாக பாடத் தொடங்கினார். கழுத்து மணி தாளம் போட சக்கரமும் சுழன்றோட உச்சி மண்டையிலே வெயில் காயும் முன்னே குண்டு குழி பார்த்து ஊர் போய் சேர வேணும் செல்லக்கண்ணு, வா வா என் செல்லக்கண்ணு. பாடினது போதும், ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா. சொல்லிட்டா போச்சு, கதை என்ன புதிர் போடுறேனே, சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு. முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி. ஒன்றும் இரண்டும் நிறைய தரும், மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும். அது என்ன? தெரியல தாத்தா. யோசிங்க யோசிங்க, நல்லா யோசிங்க. ஓர் எழுத்து உறுப்பு எது? இளமதி நீ சொல்லு. கை தாத்தா. கொஞ்சமாயிருந்தா சிலன்னு சொல்லுவோம், நிறைய இருந்தா என்ன சொல்லுவோம்? பல தாத்தா. எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. பலகை. இது சரியா தாத்தா? நல்லது, மிகச் சரியான பதில். இப்ப இளமதியை கேட்கிறேன். 6ஐயும் 5ஐயும் கூட்டினால் பணம் வராது, ஆனா பழம் வரும். அது என்ன? கண்டுபிடிச்சிட்டேன், ஆரஞ்சு பழம் தானே. சரியா சொல்லிட்டியே செல்லக்குட்டி. சரி தாத்தா, இப்ப நாங்க கேட்கிறோம், நீங்க சொல்லுங்க. பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறமாறி சுவை மாறுவான், அவன் யார்? இதென்ன பிரமாதம், எனக்குத்தான் தெரியுமே.
பேச்ச மாத்தாதீங்க தாத்தா, பதில சொல்லுங்க சீக்கிரம். ம், எல்லோரோட தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் தானே. ஆமா ஆமா, சரியா சொல்லட்டீங்களே. தாத்தா, அத்தை வீடு வந்து விட்டது. சரி, சற்று பொறுங்கள், வண்டியை ஓரமாக நிறுத்துகிறேன். அனைவரும் வண்டியை விட்டு இறங்கி ஆவலுடன் வீட்டை நோக்கி சென்றனர்.